அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு சிறிய நிகழ்வு எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லாரும் அதை தான் சொல்ல போகிறாங்க. ஒன்றையே திரும்ப திரும்ப சொல்லும்பொழுது அது வலியுறுத்தப்படுகிறது. அதனால் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நல்லவர்களோட, சத்சங்கத்தோட, அறிவுள்ளவரோட நாம் சேர்ந்து வாழ பழகணும். குழந்தைகளுக்கும் அதே தான் சொல்லிக் கொடுக்கணும். அதனால்தான் திருவள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல்னு ஒரு அதிகாரம் 45, அதே 46 அதிகாரம் சிற்றினம் சேராமைன்னு. அதனால் பெரியாரை துணைக்கோடல், சிற்றினம் சேராமை. யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, அது ஒரு திருக்குறளை பார்க்கலாம். சிற்றினம் சேராமையில் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். அதனால் மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். என்ன பொருள்? உன்னுடைய நிலைமை, உன்னுடைய உயர்வு, உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய உணர்வு உன் மனத்தளவிலே. அதே போல் நீ சேரக்கூடிய சேர்க்கையின் அளவிலே தான் உன் பெருமையும் சிறுமையும் அமையும். இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். ஆங்கிலத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல். உன்னுடைய நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன் என்று ஆங்கில பழமொழியை சொல்லுவாங்க. அப்போ யாரோட சேரணும்? சத்சங்கத்தில் சேரணும். இப்போது விவேக சிந்தாமணிங்கிற நூலில் ஒரு பாடல் என்னன்னு கேட்டால், கற்பகத்தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும். கற்பக விருட்சம்னு ஒரு மரம் தேவலோகத்தில் இருக்கிறதாகவும், அது நினைத்ததெல்லாம் கேட்டதெல்லாம் கடுக்கும் என்பதாகவும் காலங்காலமாக சொல்லி வருகிறார்கள். இந்த காகம் என்ன பண்ணுறது? அது சர்வபட்சினி, எல்லாத்தையும் சாப்பிடும். அதுக்கு வேண்டாத பொருள் என்பது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில், சர்வபட்சினி. அதனால் இந்த காகம் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து 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 போய் கற்பக மரத்தில் போய் உட்கார்ந்துடுச்சு. அந்த காகத்துக்கு அந்த கற்பக மரம் அமுதத்தை கொடுத்து தான். இங்கே இருந்தால் எதையே தூங்கும், அங்கே போனால் அமுதம் கிடைக்கும். ஆக நீ உயர்ந்தவர்களோடு சேர சேர உன்னுடைய வாழ்க்கை அமிர்தமாக, இனிமையாக அமையும், சிறப்பாக அமையும். கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும். விற்பன விவேகமுள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார். நல்ல அறிவுடைய சிறந்த பெரியாரோடு சேர்ந்தவர்கள் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். சரி, கட்டவனோட சேரப்படாதா? அவன் தானே நமக்கு வேண்டியது நாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானே. நம்ம என்ன செய்தாலும் தவறுன்னு சொல்லவே மாட்டானோ, செய்யுன்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதனால் அந்த தீய செயல் செய்யும்பொழுது நமக்கு உறுதுணையாக இருந்து அதனை ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவன் அப்பொழுதைக்கு வேண்டுமானால் அவன் சிறந்தவனாக கருதப்படுவான். வாழ்க்கையில் அடிபட்டப்பட்டு தான் தெரியும் அவனோட ஏண்டா சேர்ந்தோன்னு சொல்லிட்டு, செய்யும்போது தெரியாது. அதனால் இப்புவி தன்னில் கிள்ளை இலவு காத்ததனைப் போல அற்பரை சேர்ந்தோர் வாழ்வது அரிது அரிது அம்மா. 2 தடவை. அற்பன் கீழானவன், உலோபி மோசமானவன், இவனை சேர்ந்தான்னா அவனாலே இவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது. எது போலன்னா இலவு காத்த கிளி போல. இலவுன்னா என்ன? இலவம் பஞ்சு மரம். கிளி என்ன பண்ணுவான்? இலவ மரத்தில் உட்கார்ந்துருக்குமா. இலவன் காய் காய்ச்சிருக்கும், பசுமையாக இருக்கும்.
இது பழுக்கும் பழுக்கும் பழுக்கும்னு அதுக்காக அதை சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கு. இலவங்காய் பழுகாது. அது கொஞ்ச நாள் அப்படியே காஞ்சி எண்ணெய் ஊற்றி வெடித்து பஞ்சு பறக்கும். இது பழுக்கும் பழுக்கும் சாப்பிட்லான்னு காத்துக்கிட்டு இருந்த அந்த கிளி, இது கொஞ்ச நாள் பசுமையாக இருந்த அந்த காய் கொஞ்ச நாளில் காஞ்சி என்னாச்சு, வெடித்து பஞ்சு பறந்த உடனே ஏமாந்து போய்டுறது. ஐயோ சாப்பிடலாம்னு நினச்சோமே, இது என்ன ஏமாந்து போயிட்டோமே, என்ன இவ்வளோ நாள் காத்திருந்தது வீணாகி விட்டது என்று வருத்தப்படுமா. இலவு காத்த கிளி போல அற்பரை வாழ்ந்தோர் வாழ்வது அரிது அரிது அம்மா. அந்த பாடல் இப்போ சொல்கிற முழுமையாக சொல்கிறேன். கற்பக தருவை சார்ந்த காகமும் அமுதம் உண்ணும் விற்பன விவேகமுள்ள வேந்தரை சேர்ந்தோர் வாழ்வார். இப்புவிதன்னில் கிள்ளை இளவு காத்ததனைப் போல அற்பரை சேர்ந்தோர் வாழ்வது அரிது அரிது அம்மா. 2 தடவை சொல்கிறேன். அப்போ கீழானவர்களோட சேர்ந்தால் வாழ்க்கை வீணாக போயிடும், உயராது, சிறக்காது. சுற்றத்தினிடத்திலே நாம் வாழக்கூடிய மற்றவரிடத்திலே மரியாதை இருக்காது, சிறப்பு இருக்காது என்று சொல்கிறார். இதை எல்லாரும் உணர்ந்து குழந்தைகளுக்கும் சொல்லி நல்லவர்களோடு சேர வேண்டும், நல்லதையே பேச வேண்டும். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர்ந்து பெருமைப்படுபவையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்கப்படுத்தி இந்த இளைய சமுதாயத்தை சிறக்க செய்து அந்த தீய பழக்கங்களிலிருந்து போகாமலும் அந்த மயக்கம் தரக்கூடிய செயல்களில் ஈடுபடாமலும் நல்லது பாதையிலேயே செல்ல வேண்டும் என்று பெற்றோர்களும் மற்றோர்களும் ஊக்கப்படுத்தினால் இளைய சமுதாயம் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம்.